காத்தாயி அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அபிராமி அந்தாதி பாடல் 2. பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ந்திட இந்த பாடலை மனம் ஒன்றுபட்டு படியுங்கள், கேளுங்கள். ஆம், வாழ்க்கையில் பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பாடலை மனம் ஒன்றி கேட்டால் மீண்டும் சேர்ந்து விடுவார்கள். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்புச் சிலையும் என் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. குளிரினை தரக்கூடிய மலரினை அம்பாகவும் இனிமையான கரும்பினை வில்லாகவும் பாசமும் அங்குசமும் கரங்களில் பெற்றிருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி என்னும் அம்பிகையே, நீ எனக்கு துணையாகவும் நான் தொழக்கூடிய தெய்வமாகவும் இருக்கின்றாய். எனக்கு துணையாகவும் நான் தொழும் தெய்வமாகவும் இருப்பவளே, எங்களையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய தாயே, நீ வேதமாகவும் அவற்றின் கிளைகளாகிய சாகைகளாகவும் துளிகளாகவும் அதாவது உபநிடதமாகவும் அதன் வேராகவும் அதாவது பிரணவமாகவும் விளங்குகிறாய் என்பதை நின் தெய்வீக அருளால் அறிந்து உணர்ந்தோம். நாம் பிரிந்தவர்கள் மீண்டும் ஒன்றுபட இந்த பாடலை சிந்தியுங்கள். அபிராமி அந்தாதியை சிந்திப்போம். அப்படியே நம்மை அரவணைத்து காக்கும் காத்தாயையும் சிந்திப்போம். அதன் வழி நம் வினைகள் சிந்திப்போகும்.